Hi everybody, welcome to Bodhi Park NEET Academy, திருவண்ணாமலை. NEET 2025 எக்ஸாமினேஷன்ஸில் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப குறைய போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து நியர்பை மார்க் எடுத்திருக்கோம், எம்பிபிஎஸ்க்கு கட் ஆஃப்க்கு நியர்பையாக மார்க் எடுத்திருக்கோம், சப்போஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தது வந்து என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது, ஸோ நீட்டை வச்சு நம்ம வேற எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். சரிங்களா? நீட் எக்ஸாமினேஷன்ஸில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காதவங்க இல்லை நியர்பை மார்க் எடுத்துருக்கவங்க அடுத்த கட்டத்தில் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு போகலாம். ஸோ பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ பிடிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 32 காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 3050 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் 29 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் டோட்டலாக சீட்ஸ் வந்து 3050 சீட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா பீப்புள்ஸுக்கு வந்து இதை படித்தா நமக்கு ஜாப் இருக்கா, நமக்கு வந்துட்டு அந்த ஜாப் செக்யூரிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் யாரும் எந்த விதமான டவுட்ஸும் பட வேண்டாம். ஸோ இதில் இருக்கிற அந்த ஆயுஷ் அப்படின்ற அந்த கோர்சஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப வேல்யூபிளான கோர்சஸ் தான். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரி BAMS இருக்குது, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரி BUMS இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின்ஸ் அண்ட் சர்ஜரி BSMS இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் அண்ட் சர்ஜரி BHMS இருக்கு. ஸோ பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் BNYSS இருக்கு. ஸோ இதில் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு. இதுக்குமே வந்து ஆல் இண்டியா கோட்டா இருக்குது, ஸ்டேட் கோட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுலையுமே 92.5க்கும் ப்ளஸ் 7.5 கோர்சஸ் இருக்கிற பீப்புள்ஸும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வெட்டினரி சயின்ஸ் அப்படின்றது எல்லாருமே தெரியும். பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்றதும் ப்ளஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த மாதிரி ரிலேட்டடான கோர்சஸுக்கும் நீட் கண்டிப்பாக தேவைப்படுது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும்தான் நீட் தேவைப்படுது. பட் ஸ்டேட் கோட்டாவுக்கு நம்ம +2 மார்க்ஸ் வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ +2ல் நல்ல மார்க்ஸ் பயாலஜிலையும் நல்ல மார்க் எடுத்திருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சீட் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் வேணும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BVSC படிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு நீட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து BSc நர்சிங். ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம், நீட் மார்க் வச்சு எங்கெங்கெல்லாம் நமக்கு BSc நர்சிங் சீட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எய்ம்ஸில் கிடைக்குது, ஜிப்மர் பாண்டிச்சேரியில் கிடைக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து BSc நர்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பப்படுற பிள்ளைங்க வந்துட்டு நீட் மார்க் வச்சு ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீட் 2025ல் கொஷின் பேப்பர்ஸ் டஃப்னஸ் ப்ளஸ் டைம் கன்சியூமிங் அதிகமாக எடுத்துக்கினதுனால மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ மார்க் வச்சு நமக்கு வந்து சீட் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுல நம்ம ரேங்க். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து ஒரு 600 எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அது 500 520 இஸ் எ குட் ஸ்கோர். ஸோ நீங்கள் ஒரு 650 லாஸ்ட் டைம் எடுத்துருக்கவங்க ஒரு நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ஒரு 10,000 20,000 பீப்புள் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க 550 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருக்கும். ஸோ அந்த மார்க் வந்து குறைய தான் போகுது. ஸோ அந்த மார்க் குறைஞ்சதுனால ரேங்க் குறைய போகுது. ஸோ அதனால கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது ப்ளஸ் வந்துட்டு டைம் கன்சூமிங் நிறையவா இருக்குது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் இயரும் இதே ட்ரெண்டு தான் இருக்குமா, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் இதே ட்ரெண்டில் தான் போகுமா, ஸோ இது நீட் வந்து இவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ இதனால நீட் 2025க்கு MBBS சீட் கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் போதி பார்க் நீட் அகாடமி சார்பாக. அதே மாதிரி சப்போஸ் நீட் MBBS சீட் இல்லாத அதுக்கு அடுத்து நியர்பை மார்க்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம சொன்னோமோ அது BDSஆ இருக்கலாம், ஆயுஷாக இருக்கலாம், வெட்டினரி சயின்ஸாக இருக்கலாம், ஆல்மோஸ்ட் நர்சிங்காக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.